எல்லாருக்குமே வணக்கம் மக்களே. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எண்ணூர் அனல்மின் நிலையம் விரிவாக்கம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நேற்றுக்கு நடந்திருக்கு. வழக்கம் போல் நம்ம சைமன் செபாஸ்டியன் அண்ணனும் போயிருக்காரு. அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு மக்கள்லாம், இவர் வரக்கூடாது, இவர் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இதை தம்பிகள்லாம் எடுத்து வச்சு புலி வந்தால் பன்னிகளுக்கு பயமாக தானே இருக்கும், சிங்கம் சிங்களாக தான் வரும், பன்னிங்க தான் கூட்டமாக வரும், டயலாக்லாம் போட்டு காமெடி வேறு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அவர் என்ன கருத்து சொல்லுவார்? வழக்கம் போல் எதிர்ப்பு தான், இதெல்லாம் வரக்கூடாது. டெவலப்மெண்ட்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன சொல்லுங்கள், என்ன டெவலப்மெண்ட்? எவ்வளவோ மாற்று வழிகள் இருக்குது, அதையெல்லாம் பண்ணுறதெல்லாம் விட்டுக்கிட்டு டெவலப்மெண்ட்ற பேரில் நீங்கள் மக்களையெல்லாம் சாகடிக்க பார்க்குறீங்க. அதாவது இவருக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் இவருக்கு அது பிரச்சனை தான், எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா இங்கே கொண்டு வர்றது திமுக இல்லையா? சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், நச்சு காற்று வெளியேறும், அதனால வேணான்னு சொல்கிறாரு. அப்படின்னா காரை விட்டுக்கிட்டு நடந்து போக வேண்டியது தானே, ஏன் காரில் போகிறாரு? அதாவது இந்த சாம்பிங்கள்லாம் என்ன சொல்கிறானுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் பேசவே விட மாட்டேங்கிறாங்க, அவர் பேசினாலே இவனுங்களுக்குலாம் பதட்டமாக இருக்குது, ஊப்பிங்கெல்லாம் ரொம்ப பதறானுங்க சீமானனை பேசினாலேன்னு சொல்லி அவனுங்களே ஒரு சுய இன்பம் அடைஞ்சிட்டு இருக்கானுங்க. இவர் இந்த மாதிரி எதிர்ப்பு காட்டுற மாதிரி பேசுறது, இவர் ஏதோ மக்களுக்காக நிற்கிற மாதிரி பேசுறது, சுற்றுச்சூழல் பற்றி பேசுறது, இவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறத வச்சுக்கிட்டு இந்த தம்பிகள்லாம் அவர் நல்லா பேசுகிறாரு, இவர் நம்ம நாட்டையே காக்க வந்த மண்ணின் மைந்தர்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு திரநிதியாக அனுப்பணும் இல்லையா? மாதம் வீட்டு வாடகை இருக்குது, ஜிம்முக்கு காசு கட்டணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அதுக்கெலாம் தேத்தணும் இல்லையா? அதுக்கெலாம் இந்த மாதிரி நாடகங்கள் அப்பப்போ போட்டு தான் ஆகணும். ஒரு 50 கோடி ரூபா சொலையாக கொண்டு போய் அவர் கையில் கொடுத்துட்டா அவர் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். இதெல்லாம் பண்ணிக்கோங்க என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாப்புல அண்ணன். சீமானே கிளம்புன்னு கடுமையான எதிர்ப்பு. சில பேர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி உள்ளூர் மக்களையெல்லாம் அந்த மண்டபத்துக்குள்ளே வர விடலை, இவங்கெல்லாம் கருத்து திணிப்பாக தான் இதை நாங்கள் பார்த்தோம், கருத்து கேட்பு கூட்டம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே கூட்டம் தான் என்ன சொல்லுதுன்னா, திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் KPP சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, வெளியூர்காரங்கள்லாம் பேசக்கூடாது, உள்ளூர்காரங்க தான் பேசணும், இதை பற்றி இங்கே உள்ளவங்க பேசினா தான் இதுக்கு ஃபஸ்ட்டு சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதே கூட்டம் தான் சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் வந்த உடனே பம்மிட்டார், அந்த KPP சங்கர் எங்கள் அண்ணன் வந்த உடனே அப்படியே அமைதியாயிட்டார். இதே KPP சங்கர் அவர்கள்கிட்ட தான் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றதெல்லாம் மறந்து போயிடுச்சு போல இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து 500 உறுப்பினர்கள், 20க்கும் மேற்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் கட்சியிலேருந்து விலகிறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பேசாமல் நாம் விலகல் கட்சின்னு வச்சிடலாம், அதுதாண்டா உங்களுக்குலாம் சரி சாம்பிஸ். சரி, இப்போ நம்ம இந்த அனல்மின் மேட்ருக்கு வரலாம். இந்த அனல்மின் விரிவாக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இல்லையா? இப்போ வீட்டுக்கு வர கரண்ட் சப்ளை நின்றுச்சின்னு சொன்னாலும் கத்துவானுங்க, ஐயோ இன்னும் கரண்ட் நின்று போச்சு, ஐயோ அம்மாடே ஆத்தாடின்னு கத்துவானுங்க. கரண்ட் உற்பத்தி பண்ணலாமா, உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏதாவது திட்டம் நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது முயற்சி பண்ணலாம், அதுக்கும் திட்டுறானுங்க. இன்னொரு அனல்மின் நிலையத்தை விரிவாக்குறதுக்கான திட்டம் இருக்கு இல்லையா? இதை உங்கள் வீட்டு பக்கத்தில் பண்ணுங்கள், யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ உங்கள் வீட்டுக்கிட்ட கொண்டு போய் விரிவாக்கம் பண்ணுங்கள் இதை அப்படின்னு சொல்லி சைமன் அண்ணே சொல்கிறாப்புல. இது என்ன கதையாக இருக்குது? யாரெல்லாம் ஆதரவு தராங்களோ அவங்களெல்லாம் வீட்டை கொண்டு போய் அனல்மின் நிலையத்துக்கு பக்கத்தில் கட்டிட்டு உட்காரணுமா, இல்லைனா வீட்டு பக்கத்தில் அனல்மின் நிலையத்தை கட்டணுமா? அப்படி பார்த்தா இவருக்கு தனி இளம் தான் வேணும்னு சொன்னால் இலங்கையில் போய் தானே அரசியல் பண்ணணும், இங்கே எதுக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல? ஒரு 2 மணி நேரம் கரண்ட் இல்லைனா கூட இதுதான் விடியல் ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவானுங்க. அதே கரண்ட் வர்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் ஐயோ சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அப்படிம்பானுங்க. இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த அனல்மின் விரிவாக்கத்தை நடத்த விட மாட்டாராம். யார் சொன்னது? சைமன் செபாஸ்டியன் சொல்கிறாப்புல. கண்ணை மூடிக்கிட்டு திமுக அரசு எது கொண்டு வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்க்கணும் அப்படின்றது தான் இவருடைய அஜெண்டாவாகவே இருக்குது. மாட்டு வண்டியில் போகாமல் இவர் எதுக்கு காரில் போகிறாரு? இந்த பேட்டி கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா கார்லேருந்து தான் கொடுக்குறாரு, சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வளர்ச்சி வேண்டாம், டெவலப்மெண்ட்னா என்ன? எதுக்கு பேர் டெவலப்மெண்ட்? சுற்றுச்சூழலை, அப்போ சுற்றுச்சூழலை பாதிக்கிற காரில் எதுக்கு ஐயா புரியுது? மின்சாரன்றது நம்ம சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற குடிநீர் போல் ரொம்பவே அத்தியாவசியமாக மாறி போச்சு. இனிமேல்லாம் மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். ஏர்போர்ட்டு கட்டக்கூடாது, ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடாது, மின் நிலையம் கூடாது, ரோடு போடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா அப்போ என்னதான் பண்ணுறது கவர்மெண்ட்டு? இவங்களுக்கெல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவுடைய பாணி தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். புத்தர் வெளியிலலாம் போனால் செட் ஆகாது. எந்த முன்னேற்றமே வேணாம்னா இப்போ எல்லாருமே ஏர் கூட்டி விடணுமா, இல்லைன்னா எல்லாரும் வாட்டர் கேனை கொண்டு போய் வீடு வீடாக போட்டு வாட்டர் கேன் பிஸ்னஸ் பார்க்கணுமா? கடந்த 10 வருஷமாக இந்த ஆளுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் ஒரே எதிர்ப்பாக தான் இருக்குது. எதுக்குமே ஒரு ஒத்து வர மாதிரியே தெரியல. எதை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு, சீமான் எதிர்ப்பு, சீமான் ஆதரவுன்னு எங்கேயாவது வந்திருக்கா? வராது. இவர் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை காட்டி நாங்கள்லாம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இந்த மண்ணுக்கானவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி
மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க பார்க்குறாப்புல. மக்கள்லாம் என்ன அவ்வளோ முட்டாளா? தமிழ்நாட்டு மக்கள் தெரியாதா மக்களுக்கெல்லாம் இவர் எதுக்கு பேசுகிறாரு, எதுக்கு எதிர்க்கிறாரு, என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னு முட்டாள் கூட்டம் இவர் பின்னாடி போகும். தெளிவாக இருக்கிற மக்கள் இவர் பின்னாடி போக மாட்டாங்க. அவ்வளோதான். இவரும் இவருடைய தொம்பிகளும் சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் எல்லாரும் சைக்கிள் மிதித்து அதுலேருந்து எதையாவது ஒரு ரினியூவபிள் எனர்ஜியாக எதையாவது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் மின்சாரம் வழங்குவாங்க. இப்போது சைமன் செபாஸ்டியன் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் காற்று இல்லையா, கடல் அலையை வச்சு நம்ம மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியாதா, சோலார் இல்லையா, ஏன் தெர்மலும் நியூக்ளியரும் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. ஆமாம், விண்டும் சோலாரும் தான் ஃபியூச்சர், இல்லைன்னு யாருமே சொல்லலை. ஆனால் அதெல்லாம் இன்னும் வரைக்கும் ரிலையபிளாக இல்லை. ஆஃப் சீசனாக இருக்கிறப்போ காற்று நமக்கு நிறைய கிடைக்காது. ஸோ தட் விண்ட் எனர்ஜி நமக்கு பெருசாக ஜென்ரேட் ஆகாது. சோலார் பார்த்தீங்கன்னா நைட்டு நேரத்தில் எனர்ஜி ஜென்ரேட் பண்ண முடியாது. பேட்டரியில் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கிற டெக்னாலஜிலாம் இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நல்லா நிறைவடைஞ்சாதான் நம்ம சோலாருக்குள்ளேயுமே போக முடியும் கம்ப்ளீட்டாக. அட்லீஸ்ட் குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த தெர்மலும் நியூக்ளியரும் தான் அன்இன்டரப்டடாக, அதாவது தங்கு தடை இல்லாமல் நமக்கு மின் உற்பத்தி செய்கிறதுக்கு, மின் விநியோகம் செய்கிறதுக்கு சரியானதாக இருக்க முடியும். அட்லீஸ்ட் கொஞ்சம் வருஷங்களுக்காவது. டைடல் எனர்ஜி, அதாவது கடல் அலைகளில் இருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் எக்ஸிஸ்டண்ட்டே கிடையாது. மொத்த உலகத்துலேயுமே 10லேருந்து 12 டைடல் பவர் பிளான்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ டைடல் பவர் பிளான்ட்ஸ் தான் மின் உற்பத்திக்கான சொல்யூஷன் நம்ம கண்ட்ரிக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஃப்ரான்ஸ் போன்ற சில நாடுகள் கூட பார்த்திங்கன்னா, நாங்கள்லாம் நியூக்ளியர் பவரை ஃப்யூச்சரில் கைவிட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப அதே நியூக்ளியர் வேணும் அப்படின்ற நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களும் அதை திரும்ப கையில் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக 2 தெர்மல் பிளான்ட் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களான்னு பார்த்தீங்கன்னா எண்ணூர்லையும் உடன்குடியிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாலிசியின்படி இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் இனிமேல் தெர்மல் பிளான்ட்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு இந்த தெர்மல் பிளான்ட்ஸை கட் டவுன் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் இப்போதைக்கு கொஞ்சம் வருஷங்களுக்காவது. ஸோ இது எதையுமே புரிஞ்சிக்காமல் முழுக்க கண்ணை மூடிக்கிட்டு எதிர்ப்பு. வேறு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். அப்போது நாம் தமிழர் தம்பிகள் சொல்லுங்கள். எப்படி நீங்கள் நான் சொன்ன மாதிரி சைக்கிள் மிதித்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுவீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். உடனே வந்துருவானுங்க. எப்படி தெரியுமா, மூடிட்டு இருங்க ப்ரோ, எங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த ஆள் உங்களுக்கும் சேர்த்து உங்கள் குழந்தைக்கும் சேர்த்து தான் பேசுகிறார் ப்ரோ, பேசாமல் இருங்க ப்ரோன்னு வானுங்க. சரிடா என்னடா பண்ணலான்னு கேட்டால் பதில் தெரியாது. நம்ம சைமன் செபாஸ்டியனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஃபிக் டெம்பர்லாம் வந்து அப்படியே லேக் ஆகுதுங்க. மொத்தமாக எல்லா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸையும் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு முழு நேரமாக எல்லாரும் விவசாயத்தில் ஈடுபடணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. இண்டஸ்ட்ரி வேணாம், டெவலப்மெண்ட் வேணாம், டெக்னாலஜி வேணாம், எல்லாருமே 15th 16th செஞ்சுரியில் கொண்டு போய் வாழ வச்சுருவார் போல இருக்குது. இப்போ அந்த சுற்று வட்டாரங்கள்லாம் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். ஆனால் அதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் வேணும்னா அப்போ யாருமே கரண்ட் யூஸ் பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது. பவர் டிமாண்டுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட்டாக நியூக்ளியர் போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் இவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குன்னா அப்போ என்ன தான் பண்ணுறது? இப்போ சொன்ன மாதிரி விண்டு, சோலாரு, டைடல் எனர்ஜின்னு எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. சரி என்ன பண்ணலாம்? இதுக்கு மாற்று என்னப்பா? நாம் தமிழர் தம்பிகளா சொல்லுங்கள். நீங்கள் தானே பேசுகிறீங்க, சொல்லுங்கள். அப்போ நம்ம சைமன் செபாஸ்டியன் அண்ணனும் நாம் தமிழர் தம்பிகளும் என்ன சொல்ல வராங்க? நம்ம முன்னோர்களை மாதிரி எண்ணெய் போட்ட விளக்கும் தீப்பந்தத்தையும் வச்சுக்கிட்டு வாழணும்னு சொல்ல வராங்களா? கார் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸுக்கு எதிராக பேசுவார், ஆனால் அவரே இம்போர்ட்டட் காரில் தான் போவார். இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கும்பல் ஆஃப் இடியட்ஸ் அவர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன டெவலப்மெண்ட் வந்தாலும் அதை கண்ணை மூடிட்டு எதிர்க்கிறது, இல்லைனா எமோஷ்னல் பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறது. எப்படின்னா அப்படியே மக்களோட மக்களாக, நாங்களாம் இந்த சுற்றுச்சூழலுக்கானவர்கள் மக்களே, எங்களை பாருங்கள், நாங்கள் உங்கள் பிள்ளைகள், உங்களிடமிருந்து வந்த பிள்ளைகள், கட்சியே திரள் நிதியில் தான் ஓடுது, எங்கள்கிட்டலாம் காசு இல்லைப்பா, காசு இருந்தால் நாங்கள்லாம் நல்லா பயங்கரமாக இருந்திருப்போம், நாங்கள்லாம் பாவம் ஏழை பிள்ளைகள், ஏழை வயிற்றில் பிறந்தவர்கள், இந்த மாதிரி எமோஷ்னல் பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறது. இல்லைனா எல்லாரையும் பயமுறுத்துறது. இங்கே பாருங்கள், சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து, இந்த திமுக அரசாங்கம் கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு எதிராகவே இருக்குது, மக்களை எல்லாம் வந்து சாவடிக்கணும்னு இந்த கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணுறாங்க. அது எப்படி அதிகாரிகள்லாம் உட்காந்துருந்து மக்கள்லாம் சாகணும், இவங்களுக்குலாம் இந்த திட்டம்லாம் கொண்டு வந்து எல்லாரையும் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பிளான் பண்ணுவாங்களோ? இவர் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே உட்காந்துருந்து பிளான் பண்ணி எல்லாரும் சாகணும் அப்படின்னு வேலை பார்க்குற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. யாராவது அப்படி வேலை பார்ப்பாங்களா? இல்லைன்னா மக்களையெல்லாம் பிரிக்கிறது. எங்கே போய் இந்த தென் மாவட்டத்துலலாம் நல்லா வச்சு செஞ்சு விட்டாங்க தெரியுமா, இந்த மாதிரி பிரிக்கிறது. இந்த மாதிரி எதையாவது லூசுத்தனமாக அறவேக்காட்டுத்தனமாக பண்ணுறதை தான் இவர் அரசியல்னு முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சரி மக்களே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.